Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, என்னடா சில நாட்களாக ஆளை காணவில்லை உன்னோட சேனலில். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து நான் சேனலில் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா அது ஏன் இல்லாமல் போயிருப்பேன் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த vlogல. அதை தாண்டி வந்து அதுக்கான க்ளூவையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆச்சு, என்னடா ஆளாக காணோம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு vlog போட்டிருப்பேன். அது 2-3 vlogs போட்டிருப்பேன். அதில் நான் சொல்லியிருப்பேமே கூட. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் 2 வாரம் கொஞ்சம் மிஸ் ஆகும் கைஸ், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை தாண்டி அதை தாண்டி இப்போ கிட்ட ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு vlogகும் வீடியோவோ எதுவுமே என்னோட சேனலில் போடல. என்னலாம் நடந்தது இதை நான் வந்து போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து ஜஸ்ட் சொல்லாமல் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ வாட் ரியலி ஹேப்பன்ட், நீ எங்கே போயிட்ட, ஹேவ் யூ கான் டு எனி ஃபாரின் ட்ரிப்பா, இல்லை என்ன நடந்தது, ஓகேங்களா? ஸோ அதை தான் கைஸ் இந்த vlogல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடந்தது, வாட் ரியலி ஹேப்பன், ஓகேங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அகெயின் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி போக வேண்டியது இருக்கும் மக்களே. இந்த பாஸ்ட் தெரிஞ்சு ஒரு 7-8 months வந்து போக வேண்டியது இருக்கும். பேக் டு ஆகஸ்ட் 2024. நான் பார்த்தீங்கன்னா ஒரு vlog போட்டிருப்பேன். பெங்களூர் போயிருப்பேன். பெங்களூர் போயிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்திருப்போம். கோகுலம் கிராண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்போம். எதுக்கு அங்கே பெங்களூர் போயிருக்கேன் அப்படின்னா ஒரு பர்சனல் ட்ரிப் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பர்சனல் ட்ரிப் வேணால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அது எதுக்கு போயிருப்பேன் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். வெறும் ஒரு ஹோட்டல் vlogோடு எடுத்து முடிச்சிருந்துருப்பேன். பட் ஆனால் பர்சனல் vlog இப்போ ஒரு பர்சனல் ட்ரிப்புக்காக தான் வந்திருக்கேன், என்ஜாய்மெண்ட்காகலாம் வரல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான நேரம் வந்து விட்டது மக்களே. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா வந்து என் தம்பி வந்து ஒரு காதல் விழுந்து விட்டான். லவ் பண்ணிட்டாருன்னா ஒரு பெங்களூர் பொண்ணை தம்பி, அதாவது என்னோட யங்கர் பிரதர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் லவ் பண்ணிட்டாரு. லவ் பண்ணதுனால இப்போது லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பேக் தான் என் தம்பிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சது மக்களே. ஆன் February 2nd 2025 தான் கல்யாணம் முடிஞ்சது. அந்த சமயம் நான் போயிருந்தேன்ல பெங்களூர், அது ஒன்றும் இல்லை, பொண்ணை பார்க்க தான் போயிருந்தோம். பொண்ணை தான் அவன் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அப்படின்னா நீங்கள் போய் பொண்ணை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டி தான். அவங்க பார்த்து ஓகே சொல்லி நான் சொல்லுது அவங்க ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் திருப்பி நாங்கள் போய் பார்க்கணும்ல, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தோம். சும்மா ஒரு தட்டு மாத்திர மாதிரி, ஜஸ்ட் ஒரு லிட்டில் ஃபார்மாலிட்டி, அதுக்கு தான் போயிருந்தோம். அதை என்னை வந்து ஹோட்டலில் விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து வராத, நீ வந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா அண்ணனில் நான் தம்பிக்கு கல்யாணம் ஆகுது, ஆனால் அண்ணனுக்கு இன்னும் ஆகலை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்மாலிட்டி எப்படின்னாலாம் பண்ணிட்டாங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. அதனால் சரி ஓகே நீ வந்து ரூமில் இரு அப்படின்னு சொல்லி என்னை விட்டு போயிட்டாங்க. அதுதான் உங்களுக்கு vlog பண்ணியிருப்பேன். அவங்களாம் போயிட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஃபங்க்ஷன் கிடையாது, அது வந்து ஒரு மீட்டிங், அதுக்கு தான் வந்து போயிருந்தாங்க மக்களே, சரிங்களா? ஸோ இப்போது ரீசெண்டாக என் தம்பிக்கு நான் சொன்ன மாதிரி February 2 கல்யாணம் நடந்துச்சு மக்களே. ஸோ இந்த vlogல உங்களுக்கு அதை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்வியஸாக கல்யாணன்றது அவ்வளோ ஈஸி மேட்டர் கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோன்னு சொல்ல, இந்த வீடியோ ஆக்சுவலாக ஒரு பெரிய வீடியோ போகும். எப்படியும் வந்து ஒரு 1 hour ஒரு 1.5 hours கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கல்யாணத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் தட் ஈஸி. உங்களுக்கு தெரியும் கல்யாணன்றது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு, அந்த கல்யாண ஃபேமிலிக்கு இன்னுமே டிஃபிகல்ட்டான டாஸ்க். அது டிஃபிகல்ட்டுன்னு சொல்லக்கூடாது, பட் அதை தாண்டி வந்து அது வந்து ஒரு மாதிரியான டாஸ்க். அது ஒரு ஜாலி கலந்த, ஒரு ஹாப்பினஸ் கலந்த, சில பல கஷ்டங்களும் கலந்த சில டாஸ்க் அது. ஸோ ஆனால் அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷத்தில் சொல்லி முடிஞ்சிட வேலை கிடையாது அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு 2 parts or 3 parts டிவைட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயில்டாக பேசலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யூஸ்வலாக சொல்லக்கூடிய அதே விஷயங்கள் தான். ஆக்சுவலாக இப்போ நான் பேசுகிறது வந்து என்னோடய வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். கடைக்கு நான் ஆக்சுவலாக போகல. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்னோடய கடைக்கு நான் போகவே இல்லை, கடை ஓப்பனே பண்ணலை. ஏன்னா அவ்வளோ வேலைகள் போயிட்டுருக்கு. நான் என்னோடய பழைய vlogலாம் அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு புதுமையான ஒரு பெரிய ஒரு vlog வரப்போகுது, ஒரு பெரிய ஒரு சீரீஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வரும். இப்போ வராது, கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு வரும். ஸோ அதனால் இப்போ நான் அதை போட போகிறதில்ல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு கடையை ஓப்பன் பண்ணவே முடியல. அதனால் இப்போ நான் வந்து என்னோடய வீட்டில் தான் நான் வந்து vlog பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பெட்ரூமில் தான் நான் வந்து உட்காந்து வந்து vlog பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில நாட்களுக்கு
இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து vlog வரும். கடையிலேருந்து vlog பண்ணுவேன், அதுவும் போவேன். ஸோ பண்ணும்போது அங்கேயும் vlog பண்ணுறேன். பட் ஆனால் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா அது என்னோட வீட்டில் இருந்தால் நான் வந்து vlog பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. ஸோ எஸ், நான் அதே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இது vlog பண்ணும்போது ஏதாவது டிஸ்டர்பன்சஸோ ஏதாவது சத்தங்களோ ஏதாவது கேட்டுருந்தா தயவுசெய்து இக்னோர் பண்ணிடுங்க. ஏதாவது கதவு தட்டலாம், பெல் அடிக்கலாம், அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு அந்த பெல் அட்டன் பண்ணிட்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தயவுசெய்து அதை இக்னோர் பண்ணிடுங்க, சரிங்களா? ரைட், இப்போ வாங்க டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ கல்யாணம் மக்களே, கல்யாணம்ன்றது ஒரு ஆயிரத்து கால பயிர் ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு தமிழ் அந்தளவுக்கு தெரியாததுனால சாரி மன்னிச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன். அந்த காலத்தில் அது ஒரு பழமொழியா இல்லை சொல்லான்னு தெரியல, சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? அது பழமொழியா இல்லை வந்து ஒரு சொல்லா, அது என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள், கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அது ஏன் சொல்லுவாங்கன்னா இது ரெண்டு தான் கைஸ் பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கையில் டிஃபரெண்ட். ஆனால் இப்போ இதை தாண்டி அதுக்கு தாண்டி நிறையவே வந்து டிஃபிகல்ட்டான விஷயங்கள் வந்துருச்சு, நிறைய கஷ்டமான விஷயங்கள் வந்துருச்சு. அது எல்லாத்தோடய கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா வேலை வாங்குறது, ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறது, இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்குது. கல்யாணத்தை கூட ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நான் சொல்கிறேன், அதை சொல்ல போகிறேன் இப்போ நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணத்தை கூட பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக. பட் ஆனால் இப்போது என்ன ஸ்ட்ரெஸ் உள்ள வேலையாகிடுச்சுன்னா ஜாபை கண்டுபிடிச்சி அந்த ஜாபை தக்க வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்குது. அதை தாண்டி ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறது, பொண்ணை பிடிக்கிறது இருக்குல்ல, அதனால தான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, சரிங்களா? அவ்வளோ டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இப்போதைக்கு இந்த 2 விஷயம் தான் இருக்குது. மற்ற 2 விஷயம் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடை கூட எப்படியாவது கட்டிடலாம், கல்யாணத்தை கூட பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த 2 டாஸ்க்கு தான் வந்து கஷ்டமான விஷயமா இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒரு சொல், அதாவது கல்யாணம் கட்டிப்பார் இல்லை கல்யாணம் பண்ணிப்பார் வீடை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ், கல்யாணம் பண்ணுறன்றது கொஞ்சம் ஹெக்டிக்கான ப்ராசஸ், அதாவது ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு டிஃபிகல்ட்னு சொல்ல மாட்டேன், திருப்பி எங்கன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு 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 ஹெக்டிக்கான ப்ராசஸ், ஓகேங்களா? இட்ஸ் நாட் தட் லைக் இன்றைக்கி எடுத்தோமா நாளைக்கு முடிச்சோமான்ற மாதிரி இருக்காது. இட் வில் கோ ஃபார் மந்த்ஸ் டுகெதர். இந்த ப்ராசஸ் வந்து மந்த்ஸ் டுகெதர்னு போகும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி தான் பேச போகிறேன் மக்களே, ஓகேங்களா? ரைட், இப்போ வந்து இந்த கல்யாணத்தை நாங்கள் எப்படி நடத்தினோம்? ஆப்வியஸாக கல்யாணம் நடத்துறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஹிந்து, நாங்கள் இப்போ பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் பற்றி தான் மக்களே. அதுவும் இல்லாமல் பிராமின் மேரேஜ் இல்லாமல் நார்மலான கல்யாணங்கள் எப்படி நடக்கும்ன்ற சொல்கிறேன். இந்துலேயே பிராமின், ராஜ்பூத் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணுவாங்க. ஒரு கல்யாணம் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 4-5 நாள் போகும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு நார்மல் காஸ்ட்டில் கல்யாணங்கள், நீங்கள் ஹிந்துவில் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வைப்பாங்க, காலையில் கல்யாணம் வைப்பாங்க. அதாவது இப்படி ஃபார்மாலிட்டி போகும்னா ஒரு 2-3 மாதம் முன்னாடியே நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. பொண்ணு வீட்டு சைட்லேருந்து நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கல்யாணன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சத்திரம் எடுப்பாங்க. முதல் நாள் ஃபஸ்ட் டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து முதல் நாள் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் இருக்கும். அடுத்த நாள் காலையில் வந்து கல்யாணம் நடத்துவாங்க. இதுதான் யூஷுவல் ப்ரொசீஜர், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ப்ரொசீஜர் இதுதான். பட் அதை தாண்டி இப்போது வந்து ஆடம்பரம் நிறைய மாறி போச்சு, நிறைய சொஃபஸ்டிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஆஃபீஸாக டைம் இல்லை, யாருக்குமே பெருசாக டைம் இருக்க மாட்டேங்குது. ஆஃபீஸுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்மையாக பார்த்தீங்கன்னா வந்து டைம் வாங்கிறாங்க, லீவ்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. அப்படி இருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன்ஸ் மாறிடுச்சு. அதனால் கல்யாணங்களோட ப்ரொசீஜர்ஸும் லைட்டாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரொசீஜர்ஸ் வந்து இப்போ வந்துடுச்சு மக்களே. அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஃபார்மாலிட்டி இருந்தது, லைக் நாங்கள் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நாங்கள் வந்து கல்யாணத்தை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சோம். ஆக்சுவலி நான் வந்து ஆடம்பரம் இந்த சென்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. அதை தாண்டி எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு என் அம்மா அப்பா எனக்கும் அதான் ஆசை. அதான் ஒரு ஆப்ஷனாக இருந்தது. உடனே என் தம்பி நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு ரொம்ப வந்து ஆடம்பரமான கல்யாணம் வேண்டாம், கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணலாம் அப்படின்னு அதனால் நடந்தது வேறு விஷயம், அது வேறு விஷயம், அதை சொல்கிறேன். பட் இருந்தாலுமே கொஞ்சம் சிம்பிளாகவே கல்யாணம் பண்ணலாம், அதாவது நிறைய பேர் கூப்பிட்டு பண்ண வேண்டாம், ரொம்ப நெருங்கியான நண்பர்கள், ரொம்ப நெருக்கமான உள்ள சொந்தங்கள் இவங்களை மட்டும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி என் தம்பி சொன்னான். ஸோ அதனால் எங்களோட டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டார்டிங் பேசும்போது வந்து 150 மேக்ஸிமம் 180 200 பேர் இவ்வளோ தான் கூப்பிட்றதா கவுண்ட் வந்து நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது ஒரு டோட்டலாக ஒரு 170 அவ்வளோதான். ஸோ அப்படி 170ன்ற போது நான் வந்து சத்திரம் வந்து வைக்க முடியாது மக்களே. சத்திரன்றது வேறு, அதை தாண்டி இப்போ நிறைய வந்துருச்சுல்ல, அது வேறு, சரிங்களா? ஸோ அப்படின்ற போது இதான் எங்களோட வந்து ஒரு கவுண்ட். அதை தாண்டி எங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் டைம் இருந்தது. பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஆகஸ்ட்டில் பேசி முடிச்சுமே என் தம்பி கன்ஃபார்ம்லாம் பண்ணலை எப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வந்து இது சில பல விஷயங்கள் இருக்குது மக்களே. நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த சில பல விஷயங்கள் அமையணும். இது கல்யாணன்றது பார்த்திங்கன்னா வந்து எடுத்துமா கௌத்தமான்ற மாதிரி போயிட முடியாது. இது சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும், ஓகேங்களா? என்னென்னா டைம், அதாவது டேட்.
ஒரு கல்யாண டேட்டுன்றது இந்த டேட்டு நம்ம அமைஞ்சால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மற்ற இது எல்லாமே கொண்டு போக முடியும். நான் சொல்கிறது வந்து ஒரு சத்திரம் பார்க்கறதுலேருந்து ஆரம்பிச்சு, அதாவது ஒரு ஹால் பார்க்கறதுலேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் கல்யாணம் பண்ணுறது எல்லாமே ஆச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டேட்டை வச்சு தான் இருக்குது. ஸோ அந்த டேட் அமையணும். அந்த டேட்டும் எங்களுக்கு அமையலை. அதனால் தள்ளி போய் கடைசியில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆகஸ்ட்லேருந்து தள்ளி போய் இப்போ பிப்ரவரியில் கல்யாணம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். அது நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கல்யாணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வாங்க கல்யாணத்தில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்யாணம், அதாவது ஹிந்து மேரேஜ் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கல்யாணத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இப்போ என்னென்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று வந்து ட்ரெடிஷன், நான் சொல்லியிருந்தேன் ட்ரெடிஷ்னல் டைப்பு. ஈவினிங் கல்யாணம் வைப்பாங்க, இல்லை ஈவினிங் ரிசப்ஷன் வைப்பாங்க, மார்னிங் கல்யாணம் வைப்பாங்க. சரிங்களா, இது வந்து ட்ரெடிஷ்னல் டைப். பட் இப்போ தாண்டி நிறைய வந்துருச்சு. அது எப்படி அது கல்யாணன்றது கல்யாணம் தான் மக்களே, அது மாறாது. பட் அதை தாண்டி ரிசப்ஷன்ன்றது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மார்னிங் வந்து கல்யாணத்தை வச்சுட்டு அன்றைக்கி சேம் டே ஈவினிங் ரிசப்ஷன் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. இதில் வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2வது மெத்தட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கலாம், அதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த மார்னிங் கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் வைக்கிறாங்களா, ஈவினிங் ரிசப்ஷன் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மார்னிங் கல்யாணம் வைக்கிறது ரொம்ப ஹெக்டிக் ப்ராசஸாக இருக்குது. ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மணிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கோர்ஸ் அப் டு 11:30. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 12 மணிக்கு படுத்துட்டு காலையில் திருப்பி 3 மணிக்கு நலங்கு இன்னொன்று வைப்பாங்க. காலையில் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வைப்பாங்க. 3 மணிக்கு எழுந்து 3:30 மணிக்கு நலங்கு வச்சுட்டு அதுவும் 6-7 முகூர்த்தம்னா சுத்தம் முடிஞ்சு போச்சு சொல்லி 6-7னா 3 மணிக்கு எழுந்து நீங்கள் பண்ணணும் நலங்கு. ஸோ அந்த நலங்கு பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் நடக்கும். முடிச்சுட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் சாங்கியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குஜா அதாவது சாந்தி முகூர்த்தன்ற ஒரு விஷயம், அதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். இது ரொம்ப ஹெக்டிக் ப்ராசஸாக இருக்கும். பேசிக்கலாக கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப சோர்ந்து போய் நைட்லாம் தூக்கம் இல்லாமல் அப்படி தான் வந்து இருப்பாங்க பேசிக்கலாகவே. பட் இப்போ அதை தாண்டி என்ன மாதிரி விஷயமா இப்போ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு வந்து முதல் நாள் ரிசப்ஷன் வைக்கணும், அடுத்த நாள் கல்யாணம் அன்றைக்கே ரிசப்ஷன் வச்சுக்கலாமே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் மார்னிங் வந்து கல்யாணம் வைக்கிறாங்க, அன்றைக்கி சேம் டே ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வைக்கிறாங்க. இந்த ரிசப்ஷன்ன்றது சேம் சத்திரத்தில் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு சத்திரத்துலையோ இல்லை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இடம், அதாவது இந்த என்ன சொல்கிறது ரிசார்ட்டோ அந்த மாதிரி கூட ஒரு தினம் வச்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ காலையில் கல்யாணம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதே 6-7 முகூர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். 6-7 முகூர்த்தம் இருந்தபோது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இப்போ 6-7 முகூர்த்தம்னா 3 மணிக்கு ஏந்துக்கணும் நலங்குக்கு. ஸோ நலங்கு ஏந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல் நாள் சீக்கிரம் பார்த்துக்கலாம். ஆனால் அதே ரிசப்ஷன் வச்சுக்கோங்களேன், 11 12 வரைக்கும் ரிசப்ஷன் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் படுக்க முடியும். பட் இது அப்படி இல்லை. அடுத்து முதல் நாள் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் படுத்துடலாம். ஒரு 9 மணிக்கெலாம் படுத்துடலாம். படுத்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸாக ஒரு 3 மணி எழுந்து நீங்கள் ரெடி ஆகும்போது அந்த 6 மணி நேரம் ஸ்லீப் இருக்குது. ஸோ ஸ்லீப் எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் எழுந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா போய் கல்யாணத்தை ஊற்றாங்கன்னா அந்த கல்யாணத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. கல்யாணம் முடியும். கல்யாணம் வந்து ஒரு 7:30 மணி முடியுது, இல்லை 9 மணிக்கு முடியும்னு வச்சுக்கோங்களேன். 6-7னா ஒரு 8 மணிக்கு முடியும், 8:30 மணிக்கு முடியும். அது வந்து ஒரு 7-9னா ஒரு 9:30 மணி 10 மணிக்கு முடியும்னு வச்சுக்கோங்களேன். 10 மணிக்குனே 10:30 மணிக்கே முடியும்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சதுக்கப்புறம் ஒரு லேட்டாக ஒரு ஃபோட்டோ செஷன் வைப்பாங்க. ஒரு 1 ஹவர் ஃபோட்டோ செஷன் முடிச்சு ஒரு 12 மணிக்கு வைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். வைண்ட் அவுட் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வித்தில் திருப்பி மேக்கப் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீ கேன் ஸ்டார்ட் தி ரிசப்ஷன் ஒர்க். அதாவது திருப்பி 5 மணி வந்து நம்மளுக்கு அன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷன். ஸோ தட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகும் பேசிக்கலாகவே. ஆனால் அன்றைக்கி மத்தியானம் தூங்கணும். அந்த கப்பல் வந்து வீட்டுக்கு வந்து தூங்கலாம்னு சொல்லி முடிச்சு அன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷன் காலம் வரை விட்டுரும், அது வேறு விஷயம். பட் ஆனால் வந்து கல்யாணம் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக பண்ணுவீங்க, அப்புறம் ரிசப்ஷன் நடக்கும். ஸோ அதாவது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிலேயே சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயம் தான். பட் இருந்தாலுமே கல்யாணத்துக்கு ஈவினிங் அன்றைக்கி வந்து நீங்கள் ரிசப்ஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்ல வரேன். இது வந்து உங்களுக்கு 2வது மெத்தட். பட் இதில் வந்து ஒரு விஷயம் அடி வாங்கும், சாந்தி முகூர்த்தம். ஆப்வியஸ் சாந்தி முகூர்த்தன்றது அந்த ஃபஸ்ட் நைட்டுன்றது பார்த்தீங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு தான் வைப்பாங்க. ஏன்னா கல்யாண நாள் வந்து நல்ல நாள், அந்த முகூர்த்த நாள்ன்றதுனால அன்றைக்கி தான் மோஸ்ட்லி வந்து அன்றைக்கி ஈவினிங் தான், அன்றைக்கி நைட்டு தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சாந்தி முகூர்த்தம். அதாவது சாந்தி முகூர்த்தமே வருது, அதாவது இந்த ஃபஸ்ட் நைட்ன்ற ஒரு விஷயம் வைப்பாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ரிசப்ஷன் வைக்கிறீங்க சொல்லலாம், அதுக்கு சேம் டே ஆஃப் த கல்யாணம் ரிசப்ஷன் அகைன் முடியாது 11 o'clock 11:30 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து சாந்தி முகூர்த்தம் அந்த ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணுறன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் மக்களே. ஸோ அதனால் வந்து இது ஒரு விஷயம் அடி வாங்கும். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட் நைட்டை இன்னொரு நாள் நீங்கள் டிசைட் பண்ணி வைக்கணும். அதுதான் ஒரு சேஞ்ச் நடக்க வேண்டியது இருக்கும். பட் இப்போலாம் எங்கே ஃபஸ்ட் நைட்டில் எங்கே நடக்குது, எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹனிமூனில் தான் நடக்குது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். நம்மளோட இந்த ஃபஸ்ட் நைட்ன்றது இப்போலாம் ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் ஆகிடுச்சு. முதல்ல ஃபஸ்ட் நைட்டில் தான் எல்லாமே நடக்கும். பட் இப்போ வந்து ஃபஸ்ட் நைட்டில் அது பெருசாக நடக்கிறதில்ல, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹனிமூனில் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அது வந்து டேட் தள்ளி வச்சாலும் ஒன்றும் வந்து தப்பு கிடையாது, பண்ணிக்கலாம். இது வந்து 2வது டைப். 3வது டைப் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுவும் வந்து ரொம்ப நாள் ஆக்சுவலி இதுதான் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3வது டைப் தான் வந்து பாரம்பரியமான ஒரு டைப். என்னன்னா வந்து கோயிலில் கல்யாணம் பண்ணுறது. கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா கோயிலில் தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்களே. ஸோ கோயிலில் கல்யாணம் பண்ணுறது மக்களே மோஸ்ட்லி இப்போ தான் முருகன் கோயில். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் வடபழனி கோயில் இருக்குது. ஸோ வடபழனி கோயில் இல்லை வேறு ஏதாவது முருகன் கோயில் திருத்தணியாக இருக்கட்டும், இல்லை வந்து மயிலமாக இருக்கட்டும், அது மாதிரி ஒரு 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 முருகன் ஸ்தலம், முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் வந்து கல்யாணத்தை பண்ணலாம். அது முருகன் கோயிலுக்கான கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்தை வைப்பாங்க மக்களே. இது வந்து இட்ஸ் அ டைப். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப், சரிங்களா? ஸோ இது வந்து இதுலேயும் நீங்கள் இது கல்யாணன்றது சத்தத்தில் வைக்கிறது பதிலாக நீங்கள் கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோயிலில் கல்யாணம் வைப்பீங்க, ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் பண்ணுவீங்க, இல்லை அடுத்த நாள் ரிசப்ஷன் பண்ணுவீங்க. இது வந்து 3வது டைப். அந்த 4வது டைப் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போதைக்கு புதுமையான கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். எஸ், ஹோட்டலில் கல்யாணம் பண்ணுறது மக்களே. ஸோ ஹோட்டலில் கல்யாணம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் முதல் நாள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் கல்யாணம் வைக்கிறாங்க. இது வந்து ஹோட்டலில் நடக்கும். ரிசப்ஷன் வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் கல்யாணம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோட்டலில் நடக்கும், சத்தத்தில் நடக்காது, ஓகேங்களா? ஹோட்டலில் பண்ணுவாங்க. ஹோட்டலில் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கைஸ் நாங்கள் எடுத்து பண்ணியிருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் பண்ணிட்டோம். அதுக்கிட்ட ஏன் வந்து ஹோட்டலில் பண்ணுறது நல்லது, ஹோட்டலில் ஏன் இப்போலாம் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதுதான் கைஸ் எடுத்து பண்ணேன். ஹோட்டல்லே அதே மாதிரி தான் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு காலையில் கல்யாணம் வைப்பாங்க, இல்லை காலையில் கல்யாணம் வச்சுட்டு அதுக்கான சேம் டே வந்து ஈவினிங் ரிசப்ஷன் வைப்பாங்க. இது வந்து ஹோட்டல் கல்யாணம் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த ஹோட்டலில் தான் வந்து கல்யாணத்தை வச்சுருந்தோம் மக்களே. பட் கைஸ் கல்யாணன்றது இந்த மெத்தட்ஸ் மட்டும் கிடையாது. நான் சொன்னது வந்து பெரிய பெரிய மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக. பட் அதை தாண்டி நிறைய சிறுக நிறைய கேஸ்ட்டு நிறைய ரிலீஜனில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அது நான் வந்து பெருசாக நான் பேசலை, ஏன்னா அது நான் பெருசாக பார்த்ததும் கிடையாது. பார்த்துருக்கேன், பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. எது வந்து ரொம்ப நிறைய பண்ணுறாங்களோ, யார் வந்து கல்யாணங்கள் எந்த மாதிரி கல்யாணங்கள் நிறைய நடக்குதோ அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற கல்யாணங்கள். இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலலாம் வேறு மாதிரிலாம் கல்யாணம் பண்ணுறாங்க. ராஜ்பூட்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து சிங்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அவங்கவுங்க கற்ற மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3-4 டேஸ்லாம் கல்யாணம் நடக்கும். பிராமினே அது மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? அதை தாண்டி இன்னும் சில மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போது நான் சொன்னல நம்மளோட என்ன சொல்கிறது வடபழனி கோயில் அது முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கே பண்ணுவாங்கன்னா திருப்பதியிலையும் கல்யாணம் பண்ணுவாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஆக்சுவலாக நான் சொல்லணும்னா எனக்கு வந்து திருப்பதியில் பண்ணணும்னு ஆசை. ஸோ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து இன்னொரு டைப் ஆஃப் கல்யாணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வேண்டாம், எனக்கு வந்து ரொம்ப ஆடம்பரம்லாம் வேணவே வேணாம், எனக்கு சத்திரம் வேணாம், ஓட்டம் வேணாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் எங்கே பண்ணலாம் தெரியுமா? 2 இடங்கள் இருக்குது. ஒன்று வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நான் சொல்கிறது அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, இவங்க அம்மா அப்பா, இல்லைனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அது மாதிரி கூப்பிட்டு போய் ஒரு 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 5-7 பேர் இல்லை 10 பேரை கூப்பிட்டு போய் மாலையை மாற்றி தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நடக்குது. எப்படி வந்து என்ன சொல்கிறது, சில ஷாஜஹான் மாதிரி படங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா வந்து வெறும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு கோயிலில், அது முருகன் கோயில் அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு கோயிலில் கூப்பிட்டு போய் கூட பார்த்து நான் கல்யாணம் பண்ணலாம். இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது மக்களே. ஏன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே பெரிய வீடாக இருந்ததுன்னா வீட்லேயே கல்யாணம் பண்ணுறாங்க. பாரம்பரியம் அது. பாரம்பரியமாக பண்ணக்கூடிய நிறைய இந்த செட்டியார் கல்யாணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா வீடே பெரிய வீடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் ஒரு 10-20 ரூம்ஸ் வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பிரம்மாண்டமாக வீடு இருக்கும். இந்த படம்னா ஐ திங்க் ஒரு தனுஷ் படம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு, பார்த்தீங்கன்னா பெரிய ஜாயிண்ட் வால்யூமாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே உட்கார வச்சு கல்யாணத்தை பண்ணி முடிப்பாங்க மக்களே. அதுவும் வந்து இது மாதிரி டைப் ஆஃப் இருக்குது. நான் சொன்னது வந்து என்ன மாதிரி டைப்னா காமனாக பண்ணக்கூடிய நிறைய பேர் டைப்ஸ் மக்களே. ஸோ இதில் நாங்கள் பண்ணது வந்து ஹோட்டல் கல்யாணம், அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல் எடுத்து கல்யாணம் பண்ணோம். ஸோ என்ன ஹோட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹோட்டலோட பேர் வந்து துரியா. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ துரியான்ற ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன். அதை அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நான் கொண்டு போகிறேன். எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒரு பெரிய வீடியோ போகுது அப்படின்றதால அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் அதை கொஞ்சம் கவர் பண்ணிட்டு மீதி இதை அடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னு எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக வெறும் கல்யாணம் அண்ட் ரிசப்ஷன் ஒரே நாளில் முடிகிற மாதிரி இப்படி தான் லைஃப் பிளான் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக வந்து நான் சொன்னல, ரிசப்ஷன் வந்து முதல் நாள் வைப்பாங்க, இல்லை ரிசப்ஷன் அடுத்த நாள் தனியாக வைப்பாங்க, அதுக்கு ஈவினிங் வைப்பாங்களே. நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் தெரியுமா? எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, காலையில் கல்யாணம் மக்களே 6-7 முகூர்த்தம், இதுதான் காலையில்
அதுக்கப்புறம் 7:30 ஒரு 7:30 7:30 மணிக்கு முடியாது. 7:30 மணிக்கு முன்னாடி கத்தினா தாலி கட்டிடுவாங்க. அப்புறம் இது ஒரு 8:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு திருப்பி ஒரு 9:15 அப்படி போல் திருப்பி வந்து மேடைக்கு வந்து நின்று 9:15லேருந்து ஒரு 11:15 12. ஏன்னா லிமிட்டட் பீப்புள் தான். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ரன்னிங் க்ரௌடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரன்னிங் க்ரௌடில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்றத எதிர்பார்த்து நாங்கள் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் 11:30க்குள்ளே கம்ப்ளீட்டாக வைண்ட் ஆஃப் பண்ணிடுற மாதிரி ஃபோட்டோ ஷூட் கிட்ட ஷூட் எல்லாமே வந்து இந்த ரிசப்ஷனுக்கான ஃபோட்டோ ஷூட் எல்லாத்தையுமே வைண்ட் ஆஃப் பண்ணிடுற மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சா? இந்த திங் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணியிருக்கோம். நான் என்னோட சைட்லேருந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. தெரியல என் தம்பி பார்த்துருக்கானான்னு தெரியல. என் தம்பி இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தான் எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் வேணும்னு சொன்னானான்னு தெரியல. பட் எங்கள் ரிலேட்டிவ் சைடில் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லை கைஸ். எங்கள் ரிலேட்டிவ் சைடு யூஸ்வலாக நடக்கிற கல்யாணம் தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷன் காலையில் கல்யாணம் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி நாங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் டைம் மக்களே. நான் சொல்கிறது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லை, எங்களை தூரத்து சொந்தம் ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி நிறைய பேர் கல்யாணத்தை பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி ஈவினிங் கல்யாணம் இல்லை ஈவினிங் ரிசப்ஷன் காலையில் கல்யாணம் இதான் நான் பார்த்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா எய்தர் வந்து கல்யாண சத்திரத்தில் நடத்திருக்காங்க, சிலவங்க பார்த்தீங்கன்னா அது ரிசார்ட்லேயும் நடத்திருக்காங்க, அதையும் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் ஹோட்டல் கல்யாணமும் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து யாருமே இந்த மாதிரி காலையிலே கல்யாணம் காலையிலே ரிசப்ஷன் பார்த்துருக்க மாட்டாங்க. நானும் பார்த்ததில்ல. எங்களுக்கே இது புது அனுபவமாக இருந்தது. ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சா, இந்த பிளான் அப்படியே தொடர்ந்துச்சா அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்ட் 2ல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஆல் த அப்டேட்ஸ். தேங்க்யூ, ஸ்டே சேஃப் அண்ட் பை மக்களே.